காட்டுறதுக்கே முதல்ல நான் கற்றுக்கணும். நான் இது எப்போவுமே கேமராவில் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ரைட், ஓகே. இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முக்கியமான ஒருத்தரை காட்ட போகிறேன். அவர் யாருன்னா என்னோட தலைவர், என்னோட குருநாதர். அவர் உங்களுக்கு வாய்ஸ் கேட்கும், அதிகபட்சம் அவரோட வாய்ஸ். அவரை வந்துட்டு தமிழ்நாடே தேடிக்கிட்டு இருக்கு. திருவண்ணாமலையில் வந்து நேற்றுக்கு தான் வந்து கார்த்திகை தீபம் வந்து தீபாவளி மேலே ஏற்றுனாங்க. இருந்தாலும் இன்றைக்கி பௌர்ணமினால் நம்மளுடைய டீம் அழைச்சிக்கிட்டு இங்கேருந்தே வந்து கிளம்புறோம். பார்ப்போம் இந்த பயணம் எப்படி இருக்குன்னு. நம்பி கிளம்பிட்டேன் எல்லாரும். ஆமாம், நல்லபடியாக அழைச்சிட்டு இதில் 3 பேர் இருக்கிறோம். எங்களோட டீமோட வந்து மெயின் தலை ஒரு ஆள் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இப்போ உள்ளுக்குள்ளே ஃப்ரேம்குள்ளே ஆரம்பிச்சிடறான். கேமராவில் 2 பேர் மட்டும்தான் கவர் ஆகுது. மாப்பிள்ளைய கவர் பண்ணவே இல்லை. கவர் ஆயிடுச்சா? கேமராமேன் சார், இந்த பெட்ரோல் பங்கார் கூட அவ்வளோ தூரம் பேச மாட்டாப்புல. ஆமாம், பெட்ரோல் போட்டால் ஒருவேளை வீடியோ இருக்க பார்த்துருப்பாளோ அதான் நினைக்கிறேன். அநேகமாக பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக ஆமாம், அலை கொஞ்சம் வரட்டும்னு நினைக்கிறேன். மூணு மணிக்கு கிளம்புனா கிளம்பி கொஞ்சம் தூரம் கூட நம்ம வரல. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் கூட வரல. பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் நம்ம வந்திருப்போம். 17 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். அதுக்குள்ளே எங்களை வந்து மேகம் சுற்றி வச்சிருச்சு. நல்ல மேகம். ஆமாம், நம்மளுடைய டீம் அழைச்சிக்கிட்டு வந்து இப்போ தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ தான் ஒவ்வொரு லிங்கத்தையுமே வந்து தரிசிச்சுட்டு அப்படியே வந்து நம்மளுடைய டீம் அழைச்சிட்டு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். நம்மளுடைய மக்களோட முதல்ல வந்து இந்திரலிங்கத்தை வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன லிங்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே அக்காக்கள்லாம் வந்துட்டு இந்த மந்திரிக்கிறது, திருஷ்டி கழிக்கிறேன்னு சொல்லி குச்சி வச்சுட்டு அடித்து இது பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, எலுமிச்சம்பழம் வாங்கி இந்த காலை வச்சு மிதித்து நசுக்கிறதெல்லாம் இங்கே வந்துட்டு ஃபேமஸ். இங்கே எல்லோரும் வர்றவங்க எல்லாருமே எலுமிச்சம்பழம் வாங்கி காலால் வச்சு நசுக்கிட்டு வர்றாங்க. நம்ம கருத்துப்படி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த பில்லி சூனியம், இந்த கால் வாதம் பிடிச்சி இருக்கிறது, இதுக்காக தான் வேண்டிக்கிட்டு மிதிக்கிற மாதிரி தெரியுது. அது யார்ட்டாச்சும் விசாரிச்சா இங்கே உள்ளவங்கள்ட்ட தெரியும்னு நினைக்கிறேன். கிரிவலம் சுற்றிக்கிட்டு இருக்கும்போதே இடையில ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து படம்னா நல்லா வரைஞ்சிருந்தாங்க. இது பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சாலை முழுவதுமே நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. இதில் டெம்பர் கிளாஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்குன்னு ஓட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இது அந்தளவுக்கு ஒருத்துங்கிறது தெரியல, இருந்தாலுமே பரவாயில்ல. ஒரே அரிசியில் 2 பேர் எழுதுறாங்களே தெரியுதா? அது வந்துட்டு நான் 2000 நினைக்கிறேன், 2005 5ஆவது படித்தேன். அப்போ எழுதணும்னு நினச்சேன். அப்போவே அந்த அதெல்லாம் வந்துருச்சு, அரிசியில் பேர் எழுதுறது. அப்போ எழுதணும்னு நினச்சேன். நீ ஆளு பேரையும் என் பேரையும் ஆள் இல்லை, அதனால அந்த பேர் எழுதாமல் அப்படியே விட்டுட்டேன். இப்போ வரையும் அது கனவாகவே போச்சு, பேர் எழுத முடியலை. வேறு ஒன்றும் இல்லை. காதல் எப்போதுமே வந்து ஒய்ஃபு பேரை தான் எழுதணும். காதலி பேர் எழுதுற மாதிரி அந்த அழகு வராது. இல்லை, ஒய்ஃபை காதலியாக மாற்ற முடியாது. ஐயோ, மாற்றி சொல்லிட்டேன். ஒய்ஃபை காதலியாக நினைக்கலாம், அரிசியில் பேர் எழுதுறதுக்கு இப்போ காசு இல்லை. வேற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா வந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க. மான்னாவே ஆணும் வந்து அந்த இடத்த நோக்கி போவாங்க. நம்ம கிழவன் ஓடும், கடந்து வயக்காட்டுக்குள்ளே தண்ணிக்குள்ளே ஓடும், உடியாரும். இப்போ உள்ளவெல்லாம் காலி துரித உணவு. நானே இப்போ அப்படித்தான் உடம்பு ஏற்றிக்கிட்டேன். நான்லாம் வந்துட்டு எவ்வளோ வருங்க, 27 கிலோ இருங்க. பிறக்கும் போது தானே 27. 12th முடிக்கிற வரையும். இப்போ என்ன 12th முடிச்சு ஒரு 5-6 வருஷம் ஆச்சு தானே? 5-6 வருஷம் தானே. ஒன்றும் போயிட்டாங்க, எல்லாம் பெருத்துட்டான். நான் இது இப்போ உனக்கெல்லாம் என்ன சின்ன உடம்பா? வயசு என்ன, உடம்பு என்ன உடம்பு? சாப்பாடு அப்படி சாப்பாடு வேற ஒன்றும். நான் வந்து திணைப்பாலும் அப்புறம் மசாஜ் வாங்கி அந்த மாதிரி தான் சாப்பிட்றேன். எது திணைப்பால்? யாரும் இவர் சுப்பிரமணிய மாமா போடுற பால். நடக்கிறது தான் நமக்கு பெரிய விஷயம். எங்கே காமிக்குது? எந்த லிங்கம்? நிறுதி லிங்கமா? நிற்கிற போர்டு பார்த்தீங்கன்னா வந்து பழைய போர்டு. இந்த இது எல்லாமே இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்டு எதுவுமே இப்போ இருக்காது.
புதுசாக மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி போட்டுருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஏன்னா எத்தனை கிலோமீட்டரில் இப்போ நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வர்றவங்க எல்லாருமே இந்த பழனி ஆண்டவர் கோயிலில் வந்து சாமி கும்பிடாமல் போக மாட்டாங்க. ரொம்ப பாப்புலரான கோயில். முதல்ல நான் கற்றுக்கணும். நான் இது எப்போவுமே கேமராவில் வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ரைட், ஓகே. இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முக்கியமான ஒருத்தரை காட்ட போகிறேன். அவர் யாருன்னா என்னோட தலைவர், என்னோட குருநாதர். அவர் உங்களுக்கு வாய்ஸ் கேட்கும், அதிகபட்சம் அவரோட வாய்ஸ். அவரை வந்துட்டு தமிழ்நாடே தேடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு இல்லை, உலக நாடுகளே வந்துட்டு அவரை தேடிக்கிட்டு இருக்கு. நானும் அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு ஒருவேளை இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகி அவர் இந்த வீடியோவை பார்த்துட்டாருன்னா அவரை நான் மீட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். அவர் மலையில் அண்ணாமலையார் முதல் ஹீரோன்னா, ரெண்டாவது ஹீரோ என் தலைவன் நித்திய சுவாமிகள். எங்கள் தலைவன் நித்யானந்தாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒருவேளை இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகி என் தலைவனை பார்க்க முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு இந்த 3 ஸ்டார் தமிழ்ல நான் நன்றி சொல்வேன். ஆண்டவா நித்யாய நமஹ. அன்னதானம் 24 மணி நேரமும். தலைவர் வந்துட்டு 2 இடத்துல இங்க அன்னதானம் போடுறாரு 24 மணி நேரம். யாரும் வந்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு சாப்பிடாம இருந்தீங்கன்னா 3 நேரமுமே இங்க சாப்பாடு உண்டு, வந்து சாப்பிடு. போட்டு பாருங்க. மைக்க ஆன்லயே வச்சு தும்பா கழுத்துல மாட்டி விடுவோம். இப்போ பைக்கில் வந்து சாவி எடுத்தாச்சா இருக்கலையா? அது என்ன பண்ணான்னு கேள். நீனே அதுதான் நீங்கள் தாங்க சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ண சொன்னீங்க அதை பண்ணிட்டு வந்தேன். பைக்கில் சாவி எடுத்தாச்சான்னு கேட்குறேன். என்ன சொன்னான்னு கேளு. என்ன சொன்னேன்? பைக்கில் சாவியே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னேன். ஏன்டான்னு கேளு. திருடர்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஈஸியாக இருக்கட்டும் செலவை அப்படிங்கிறது. குறைக்கிறானா? வண்டியை உடச்சி எடுத்துகிட்டு போய் கஷ்டப்பட்டு உடச்சி எடுத்துகிட்டு போய் லாக்கு மாற்றணுமா? சாவியை வச்சுட்டா அவனே அழகாக எடுத்துகிட்டு போயிடுவேன். லாக்கு மாத்திர செலவு மிச்சம்னு சொல்கிறான். பாரு, அவன் சீட் எடுத்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. பட்னாவுக்குலாம் போதும் உனக்கு. ஆட்டோமேட்டிக்காக அதே தெரியும். அவனுக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கு. என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் அதுவே சொல்லி முடிச்சிருது. எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. எல்லாம் அப்டேட் வெர்ஷன். நம்ம ஏரியா சைடு தான் அப்படி இருக்கு. கிளை ஜோசியா வந்திருக்கு. கிளை ஜோசியா நம்ம தான் இன்னும் ராசிக்கான கல் நேரம் ராசி பலன்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் அப்படி தான் இருக்கும் ஜோசியம் பார்க்குறது. வந்து கொஞ்சம் தெம்பா இருக்கனால வந்து நம்ம பேக், கேமரா பேக் வந்து கொடுத்துட்டாங்க. சரி, இழுக்குது. இப்படி போட்டுருந்தா எல்லாருக்கும் வலிக்குங்க. நேராக போடுங்க போல பேக். அப்படியா? கேமரா பேக் தூக்கிட்டு வரணும்னு நினைச்சு தானே அங்கேருந்து தூக்கிட்டு வந்தேன். ஆமா, அதை கஷ்டம் நினைச்சிருந்தா கொண்டு வந்துருப்பியா? நம்ம 2 நாள் வச்சுட்டு வந்தாரு. மாற்றி மாற்றி தூக்கிட்டு போகலாம். அது மாதிரி எதையுமே கஷ்டம் நினைச்சா கஷ்டம் தான். உங்களோட சேர்ந்து தானே நான் கஷ்டம் கிடைக்கிறேன். எப்போ போல வந்தாலும் ரிட்டர்ன் போயிருக்கேன். அப்படியே 30 ரூபாய் அது. ஏதாவது குடிக்கணும். அந்த மைக் எடுத்துட்டு கையில வச்சுக்கீங்க. எடுத்துக்கிட்டு இந்த கிரிவலத்து இந்த காஃபி பாலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? பாலை பற்றி எனக்கு அபிப்பிராயம் தெரியல. ஆனால் பயணத்தை பற்றின அபிப்பிராயம் எனக்கு நிறையா இருக்குப்பா. அது என்னங்கிறத சொல்லிட்டு பிஸ்கட் சாப்பிட்றல சாப்பிட்டுட்டே சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த அனுபவத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 23 பயணம் வந்திருக்கேன். இது வந்து 24வது பயணம் எனக்கு. குருசாமி நீங்க அப்படி சொல்ல வரல, டைமிங் கணக்கு பண்ணி தான் நான் வருவேன். எப்போவுமே ரிட்டன் டைமிங் அது மாதிரி போட்டு தான் போவேன். ரொம்ப இந்த வாட்டி கஷ்டம் மீன்ஸு உடம்புக்கு கஷ்டம் இல்லை, மனதளவில் கஷ்டத்தோடு தான் போகிற மாதிரி தெரியுது இந்த பயணம். என்னோட கருத்து வந்து போய் நல்லா ஒரு ஹோட்டலில் பிடிச்சி நல்லா தூங்கினோம்னா காலையில எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்புறம் பேசிக்கலாம். ஜோலி முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். இன்னும் மேற்கொண்டு நிறைய சொல்லலாம். ஒரு 23 பயணம் கிட்டத்தட்ட வண்டியில தான் வந்திருக்கேன். 20 பயணம் வண்டியில தான் வந்திருக்கேன்.
12,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். திருவண்ணாமலைக்கும் பட்டுக்கோட்டைக்கும் 12,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ரேஷன் புரோவில் தான் வருவேன். 2 மணிக்கு வண்டி எடுத்து 8 மணிக்கு சாமி கும்பிட வருவேன். நைட்டு 12 மணிக்கு சாமி கும்பிட்டு இப்படி ஒரு 1 மணிக்கு வண்டி எடுப்பேன். திரும்பி விடிய காலைல 5 மணிக்கு போயிடுவேன் வீட்டுக்கு. அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் இந்த பையனை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்ததுனால அவங்களுக்காண்டி கொஞ்சம் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணேன். அதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம்தான். மற்றபடி அவரோட அருள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இனிமேலுக்கு நடக்க போகிற விஷயங்களை பற்றி தான் இருக்குது. சிரிக்கிறேன், பதட்டிலேருந்து தான் சிரிக்கிறேன் தவிர மனசுலேருந்து அந்த சிரிப்பார். திருவண்ணாமலைக்கு வந்து 4வது டைம் வரேன். 2 தடவை வந்து கிரிவலம் அட்டன் பண்ணியிருக்கேன். இது 2வது தடவை வந்து கிரிவலம் அட்டன் பண்ணுறேன். ஆனால் போன தடவை வந்து அட்டன் பண்ணும்போது வந்து தீபாவளியை வந்து பார்த்துக்கிட்டே வந்து அட்டன் பண்ணேன். அது ரொம்ப ஒரு நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை என்னால் வந்து தீபாவளியை வந்து பார்க்க முடியல. கொஞ்சம் வருத்தம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. அந்த தீபாவளிக்காக வந்து இந்த நிலவே வந்து தீபாவளியாக வந்து தெரிஞ்சிச்சு. பரவாயில்ல, இறைவன் வந்து எப்போதுமே எல்லா இடத்துலையுமே இருக்கிற நம்புவோம்ல, அது மாதிரி இதையும் வந்து நம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணத்தில் வந்து சிவனை வைத்தால் எதிலும் வெற்றி தான் அப்படின்னு வந்து பெரியவர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அவரை நம்ம நினச்சிட்டாவே வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான். காஃபி இப்போ தான் வந்து குடிக்க போகிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து சுற்றிட்டு வந்ததை வந்து டயர்டாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து காஃபி தான் அதிகமாக குடிப்பேன். அது நம்ம ஃபேவரெட்டு. வந்து இப்போ நம்ம எப்படி போக போகிறோம், பைக்கெலாம் போக போகிறோம். இருந்தாலுமே வந்து இடையில வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோமா அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து தெரியலை. ஆல்மோஸ்ட் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே எல்லாம் ரெஸ்ட்டில் படுத்துருவாங்கங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கிறத பார்ப்போம். திருவண்ணாமலைக்கு வந்த முதல் காரணமே வந்து அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்காக தான் வந்தோம். ஏன்னா வந்து கார்த்திகை தீப அந்த திருநாள் அன்றைக்கி மட்டும்தான் வந்து அவங்க 2 பேருமே வந்து ஒன்றா ஆகுறாங்க, அர்த்த நாரீஸ்வரராக. அதுவும் வந்து ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்குள்ளேயுமே வந்து திரும்பி உள்ளே போயிடுறாங்க. இருந்தாலுமே அவங்களுடைய காதலை சேர்க்கறதுக்காக வந்து எங்களுடைய அணிகளை திரட்டிக்கிட்டு வந்து வந்தோம். இருந்தாலும் உள்ளே போய் எங்களால் வந்து பார்க்க முடியலை. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்து சேர்த்துருவோம். திரும்பியும் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. பார்ப்போம். ஏன்னா தீபத்தையுமே நம்மளால் வந்து பார்க்க முடியல. இறைவன் வந்து நம்ம எவ்வளோ வந்து திட்டங்கள் போடலாம், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு விஷயத்தை வந்து தீர்மானிக்கிறது வந்து அந்த மனுஷன்தான். அந்த மனுஷனை தாண்டி வந்து எதையுமே நம்மளால் வந்து பண்ண முடியாது. அது நிறைய விஷயத்தில் வந்து எனக்கு உணர்த்தியிருக்காரு அப்படிங்கிறது தான். வந்து அந்த அண்ணாமலையரே வந்து மலையை வர வச்சிட்டாரு. இப்போ எங்கிட்டுமே எங்களால் நகர முடியல அந்த கடையை விட்டு. இருந்தாலுமே நம்மளுடைய டீம் வந்து அடுத்த ஸ்நாக்ஸுக்கு வந்து சாப்பிட ரெடி ஆகிட்டேன். கோவாக்காய் சிப்ஸ் தான் உடம்புக்கு நல்லதான். அது வந்து அதிகாலை சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லதுன்னு நம்மளுடைய சாப்பிட்டுட்டு இருக்கையில் நான் எந்த விஷயத்துலையும் தலையிடுறதில்ல. இங்கிட்டு நம்மளால ஃபுல்லாகவே டயர்டாகிட்டார். தான் எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் இங்கே நடந்த சுவாரஸ்யமான வந்து நிகழ்வையும் இதில் வந்து ரொம்ப ஷேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாருக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கிரிவலம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து கிரிவலத்தில் வந்து இறைவன் நினச்சி நீங்கள் போகாமல் சில விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து தெரியும் எங்களுடைய பக்தி சிவனோட வந்து எப்படி நம்ம இருந்துக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.